ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட 7th பே அவுட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பே அவுட் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு பே அவுட்டு. இது ஏன் ஃபஸ்ட்டு பே அவுட் மாதிரி காமிக்குதுன்னா, நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ணியிருக்கோம். ஸ்கேல் அப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெக்கமெண்ட் ஃபில் பண்ணிட்டோம். 2 மந்த் லைவ் ஃபண்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், 4 பே அவுட் போட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணனால நம்ம அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பழைய அக்கௌண்ட் லைவ் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அதோட இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 பே அவுட் போட்டிருக்கோம் அந்த பழைய அக்கௌண்ட்டில். ஓகேங்களா, பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, இது வந்து ஆகஸ்ட் மந்த்து இந்த மாதம் வந்து ஒரு பே அவுட் போட்டிருக்கோம். பெரிய அளவுக்கு இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு $101 தான். நம்ம எதுக்கு ஸ்கேல் அப் பண்ணியிருக்கோம்னா, இதில் வந்து 90% ப்ராஃபிட் ஸ்பிளிட் தராங்க. அதை தாண்டி அக்கௌண்ட் சைஸுமே பெருசு பண்ணியிருக்காங்க. 15% 5K அக்கௌண்ட்டை 5750 மாற்றிருக்காங்க. இது எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஸ்கேலிங் பிளான் மூலிமா நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பழைய அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா புது அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பழைய அக்கௌண்ட் வந்து லைவ் அக்கௌண்ட் எப்போ வந்திருக்குன்னா ஜனவரி மந்த்து 2026 வந்திருக்கு. ஓகேவா, லைவ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது லைவ் அக்கௌண்ட் ஸ்கேலிங் பிளான் மூலிமா நம்ம அக்கௌண்ட் வாங்கியிருக்கோம்ல. ஓகேங்களா, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஸ்கேலிங் பிளானை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இன்னொரு அக்கௌண்ட் ஸ்கேலிங் பிளான் மூலிமா கொடுத்துட்டாங்க. அதில் தான் இப்போ வந்து நம்ம பே அவுட் போட்டிருக்கோம், விட்ரால் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ப்ராஃபிட்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, 6 பே அவுட் எடுத்திருக்கோம். இது 7வது பே அவுட்டு நம்ம கன்சிஸ்டண்டாக மாதம் வந்து பே அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து என்ன இவ்வளோ கம்மியான ப்ராஃபிட்டாக இருக்கிறீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக எடுக்கிறது தான் முக்கியம். இப்போ $5K அக்கௌண்ட் வச்சு நம்ம $100 வந்து ஒரு 20 days ஒன்ஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் தான். அதை தாண்டி ஸ்கேலிங் பிளான் பண்ணியிருக்கோம், லெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, யாரும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்டு கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம லாஸ்ட் 7 பே அவுட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேஸ்ட் கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கான என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் எக்ஸல் ஷீட்டே. அதை பெண்டிங் ஆர்டராக போட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு சைக்காலஜி எமோஷனால் ஓவர் ட்ரேட் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம சார்ட்டும் பார்க்க போகிறதில்ல, ஃபண்டமெண்டலாகவே எதுவும் கேர் பண்ணிக்க தேவையில்ல. மார்க்கெட் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலுமே நம்ம ஃபண்டர் அக்கௌண்ட் எந்த இஷ்யூமே ஆகாத மாதிரி தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து போத் லைவ் அக்கௌண்ட் அண்ட் ஃபண்டர் அக்கௌண்ட் ரெண்டுலேயுமே பண்ணிகிட்டு இருக்கோம். நாஸ்டாக், கோல்டு, சில்வர், S&P 500 4 பேர்லையும் பண்ணிகிட்டு இருக்கோம். 4 பேர்லேயும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியுது லைவ் அக்கௌண்ட் தான் இது. எக்ஸ்னஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். இன்னொரு ட்ரேடிங் ஜேர்னியை நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக ரீல்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.